Taste the Daily. திருவாரூரில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி நகராட்சியை விரிவுபடுத்துவதற்காக அதனை சுற்றியுள்ள மூவநல்லூர், நெடுவாங்கோட்டை உள்ளிட்ட 10 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் கிராம மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள், விவசாயம், 100 நாள் வேலை பாதிக்கப்படுவதோடு வரி ஏற்றமும் ஏற்படும் என கூறி இத்திட்டத்தை கைவிட கோரியும் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடியா திமுக அரசு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மாணவர்களுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி பேருந்தின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி விளாந்தாங்கல் ரோடு பகுதியில் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே போதையில் வந்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு பள்ளி பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாணவர்களை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்து பேருந்தின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக திரைப்பட துணை நடிகர் மீது புகார் அளிக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு படங்களில் துணை நடிகராக நடித்த செல்வா என்பவர் கோயில் விதிகளை மீறி ரீல்ஸ் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். உரிய கட்டுப்பாட்டு விதிகளை விதித்து வழிபாட்டு தலங்களின் புனித தன்மையை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். கோவில் அதிகாரிகள், பணியாளர்கள், அர்ச்சகர்கள் கோவிலுக்குள் செல்போன் பயன்படுத்துவதால் தான் இதுபோன்று நடக்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அஞ்சல் துறையை கூறு போடும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து அஞ்சல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்சல் துறையை டெலிவரி, அஞ்சல் காப்பீடு, சேமிப்பு வங்கி என பல்வேறு கூறுகளாக்கி தனியார் மயப்படுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் டார்கெட் என்ற பெயரில் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் நெருக்கடிகளை குறைக்க வலியுறுத்தியும் ராஜபாளையம் டிபி மில் சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையம் எதிரே அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பாசனத்திற்கு தண்ணீரை சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் திறந்துவிட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வீராணம் ஏரி இந்த ஆண்டில் முதல் முறையாக முழு கொள்ளளவான 47.50 அடியை எட்டியது. தற்போது ஏரிக்கு போதுமான அளவு நீர்வரத்து உள்ள நிலையில் தண்ணீரை பராமரித்து ஒரே சீராக பாசன பகுதிகளுக்கு திறந்துவிட வேண்டுமென அதிகாரிகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடுமையான வெண்பனி மூட்டம் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் சரியாக தெரியாத நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மேலும் அதிக பனிப்பொழிவு அறுவடைக்கு காத்திருக்கும் சம்பா நெல்லில் புகையா நோய் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கடுமையான மூடுபனி பொழிந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டு சென்றனர். மலைப்பகுதிகளில் பனி பொழிவது போல் வந்தவாசி பகுதியில் ரம்மியமாக காட்சியளித்த பனிமூட்டத்தை நடைபயிற்சி சென்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புகை மண்டலம் போல் பனிமூட்டம் காணப்பட்டது. மாவட்டத்தின் பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.